வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுறேன். இப்ப இது வந்து நான் கையில எடுத்து வச்சிருக்கிறது வந்து 5 லிட்டர் கேனு. இந்த கேன் வந்து த தண்ணி கம்பெனில ஓட்டையாயிடுச்சு அப்டி சொல்லிட்டு குடுத்தாங்க. இது வந்து புகை போறதுக்காக இந்த 5 லிட்டர் கேன்ல வந்து நான் அடுப்பு போட போறேன். அதுக்கு தான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இதுவரைக்கும் நான் கை காட்டுற வரைக்கும் தார போட போறேன். அந்த பைப்பை எடுத்துட்டு ஒழுகுது அந்த பைப்பு. அத எடுத்துட்டு தார போட போறேன். அதுக்கப்புறம் வந்து இது விறகு வைக்கிறதுக்கு. அதுக்கு மேல வந்து வாய்ப்புறம், மேல்புறம் இதுவரைக்கும் சாக் பீஸ்ல வரைஞ்சு வச்சிருக்கேன். அத கட் பண்ணி எடுத்துடணும். ஒத்த அடுப்பு தான் போடலான்னு இருக்கேன். இப்போ நம்ம ஆஷா பிளேட் வச்சிருந்தோம்னா, இத வந்து அறுத்து எடுத்துடலாம். நான் இத வாங்கி வச்சுக்கிட்டு தான் எதையும் யாரையும் எதிர்பார்க்காம அறுத்துருவேன். இப்போ அறுத்துட்டேன். எங்கெங்கெல்லாம் ஓட்ட போடணுமோ மேல்புறமும் அங்கெல்லாம் ஓட்ட அறுத்துட்டேன். போட்டுற போகிறேன். கம்பி வைக்கிறதுக்காக எடுத்தேன். ஒத்த அடுப்புன்றதுனால இதுக்கு தேவையான கம்பி 6 கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புடி. அந்த இது கம்பி வந்து விறகு இது வந்து புடி வைக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு, கீழே இது வந்து விழாம விறகு வைக்கிறதுக்கு. இதெல்லாம் இருந்துச்சு. இந்த பைப் இத வந்து இருந்துச்சு, இது ஓட்டையாயிடுச்சு. வாய்புறமும் பைப்பும் அதனால இந்த வாய்புறத்தை அறுத்துட்டு இது வந்து விறகு வைக்கிறதுக்கு. அப்பப்ப வந்து தொண்டையில அடைச்சு இது பண்ணிக்கிறேன். வந்து சாம்பல் வாடுறதுக்கு. தொண்டையில வந்து தொண்டை வலி இருக்கு. புகை வந்து இது வந்து நம்மகிட்டயே விறகு வைக்கிற வராம வாய்புறம். இருக்கிறதுனால, இது மேல்புறம் வந்து இருக்கணும் நம்ம அப்படின்றதுனால வந்து புகை குண்டும் வைக்க கொஞ்சம் போகிறேன். அகலமா அறுத்து எடுத்துக்கலாம். சிமெண்ட் கலவைய வந்து நம்ம கொட்டணும். அதனால இது வந்து புகை போடுறதுக்கு. புகைய வந்து வெளிய போற மாரி ஒரு பைப்பு சின்னதா செட் பண்ணி அ பத்த இந்த வச்சு புகை கொண்டாந்து குண்டியும் வச்சிருக்கேன். பின்னாடி வைக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து யாரையுமே எதிர்பார்க்காம அடுப்புல காய்ச்சி, கத்தியில இப்ப காய்ச்சி இதெல்லாம் தான் வச்சு அறுத்தேன். நம்ம அதே மாதிரி கலவைய இந்த கலந்து கம்பிங்கெல்லாம் வந்து இதுக்குள்ள அடுப்புல போட்டுற காய்ச்சி போறேன். சிக்கனமா சின்னதா அப்படியே இருந்தா ஃபிட் தான் பண்ணிட தீ போகிறேன். அண்டுது. இப்போ அது எப்படி ஃபிட் அதனால பண்ணுறேன்னு சின்னதா பார்க்கலாம். ஒத்த அடுப்பு போட்டுற போறேன். இப்போ அதுக்குள்ள நடுவுல வந்து நம்ம என்ன வைக்கணும்னா, இது 5 லிட்டர் கேனுன்றதுனால, நான் வந்து 2 லிட்டர் கேன் எடுத்து, அத சுத்தி கலவை பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக, ஒரு பஞ்சு வச்சு கட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் விறகு வைக்கிறதுக்கும், புடி வைக்கிறதுக்கும் வச்சிடணும். நான் வந்து கம்பியில காய்ச்சிட்டு ஓட்டை போட்டுட்டேன். அந்த பக்கம் ஓட்டை போடுறது அந்த பைப்பையே நான் வந்து அடுப்புல கேஸ் அடுப்புல காய்ச்சி சொருகுனேன். ஓட்டை விழுந்துருச்சு. அத தான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இத வந்து யாரையுமே எதிர்பார்க்காம நம்பளே வந்து போட்டுடலாம். ஓட்டை வந்து ஈஸியா வந்துரும். அதனால நீங்களும் போட்டுடலாம். இப்ப இத வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
ஏம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டா